நாங்கள் இன்னைக்கு என்ன வீடியோட பார்க்க போகிறோம்? வா கோபி, 3 இயர்ஸில் காய்க்கிற மூவாண்டன் வெரைட்டி மாங்காவை தான் பார்க்க போகிறோம். என் தம்பி ஒய்ஃப் வச்சு இப்போ ஆக்சுவலாக நான் வைக்கிறதுக்கு முன்னாடி வச்சா. இது 2வது சீசன் அடி காய்க்குது. 2வதா 3வதா? நான் இருக்கும்போது அப்போ லீவில் இருக்கும்போதே காய்ச்சதில்ல. எங்களோடதும் மரம் இவ்வளோ பெருசு தான் கோபி போயிருக்கு. ஆனால் ஒன்று தான் வச்சியா இல்லை 2 3 வச்சியா? 3 கன்று ஒரே மட்டும் வச்சுது. அப்படியா? இது பச்சை மூவாண்டன். பழம் சூப்பராக இருக்கும், பச்சையில் செம்மையாக புளிக்கும். காயை பக்கத்தில் காமிக்கலாம். லாஸ்ட் வீடியோவில் எங்கள் தோட்டம்னு போட்டோம்ல, கொரோனா தோட்டம்னு, அந்த வீடியோவில் எங்கள் வீட்டில் இருந்த மரத்தை காமிச்சிருப்பேன். இது என் தம்பி ஒய்ஃபோட மரம். மாங்காய் துவையல் வச்சிடலாமா கவி? மரம் செம்மையாக வளர்ந்துருச்சு, ஆனால் செம்மையாக காய் வைக்கும். இன்னும் ஒரு 1 இயர் போயிடுச்சுன்னா, இது 3 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு. 3-4 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 4 வருஷத்துக்கு தானே கோபி? மரத்துக்கு ஒரே ஏறு. ஓ அப்படியா? 6 வருஷம் ஆச்சு மரத்தை. 6ஆ? ஆனால் 1 வருஷத்துலேயே காய்ச்சிருச்சு. 4-5 காய் காய்ச்சிது. ஓ சரி சரி, ஓகே ஓகே. ஏன் ஏதாச்சும் மரம் வச்சு அழுத்திருச்சா? அந்த வேப்ப மரம் இருந்துச்சுல்ல. ஓ சரி, அதனால் வளரலன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கும். இந்த சீசனில் யாருமே கனகாம்பரம் வச்சுருக்க மாட்டாங்க. என் தம்பி ஒய்ஃபு தான் தேடி பிடிச்சி. இங்கே வருங்க, அப்படியே பார்க்குறதுக்கு கனகாம்பரம் கலர் இருக்கா? இப்போ எல்லோ கலர் வந்துருக்குது கோபி. பிடிக்காதா? ஓ சரி சரி, ஓகே ஓகே. நான் அன்னைக்கு நர்சரியில் பார்த்தேன். அப்புறம் ஒரு கோயிலுக்கு போயிருந்தோமா, அங்கேயும் வச்சுருந்தாங்க. அந்த சின்ன கனகாம்பரம் இருக்குல்ல, அதில் வந்து எல்லோ வச்சுருந்தாங்க. வேறு கலர் இருக்கா என்னமோ தெரியல. மருதாணி இங்கேயும் ஷிஃப்ட் பண்ணிட்டியா? அந்த ஒயிட் ரோஸ் தான் செத்துருச்சுல்ல? இங்கே ஒரு பெரிய ஒரு ஒயிட் ரோஸ் செடி வச்சுருந்தா. அது எப்போவுமே பூத்துக்கிட்டே இருக்கும், கூடையாக பூ பறிக்கலாம். இந்த வருஷம் சம்மருக்கு அது ஃபுல்லாக பட்டுருச்சு. இது என்னடி இத்தனை மல்லி வெரைட்டி வச்சுருக்க? அது 5 அடுக்கு குண்டு மல்லி. இதா? இது சீசனே இல்லை, எப்பவுமே பூத்துட்டே இருக்கும். இதா இதா இதா? இது கீழே இருக்கிறது. இதுவா? பெருசாக. சரி, இதில் எனக்கு ஒரு வேர் போட்டு வை. இதில் எனக்கு ஒரு வேர் ஒன்று போட்டு வை. அதுவா? ஓ சரி சரி, நான் ஒன்று வச்சுட்டு போகிறேன். அது வந்து பச்சை காம்பு மல்லி தானே? எங்கள் ஊரில் ஊசி மல்லின்னு சொல்லுவாங்க. முல்லைப்பூ முல்லைப்பூ. ஓ ஓகே ஓகே. இது எப்போ வச்ச? அட ஆமாம் ஆமாம்மா, ஓகே ஓகே. அந்த ரோஸ் தான் மிஸ்ஸிங் எனக்கு. அதுதான் கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்கும். இது என்ன வாழை மரம்? நான் வந்து காய் வெரைட்டி, ஃப்ரூட் வெரைட்டி தேடிட்டு இருப்பேன். என் தம்பி ஒய்ஃப் வந்து டிஃப்ரெண்ட் பூவெல்லாம் தேடி பிடிச்சி கொண்டு வந்து வைப்பான். எங்கள் 2 பேர்த்துக்கும் ஒன்று டிஃப்ரெண்ட்டு. இதை வந்து என் தம்பி ஓட்டுவான். அவள் பூ மார்க்கெட்டுக்கு அனுப்புவான், நீ காய் மார்க்கெட்டுக்கு அனுப்புறியான்னு சொல்லிவிட்டு அவன் ஓட்டுவான். ஆனால் எங்கள் 2 பேர்த்துக்கு இதுதான் வேலை. ஆமாம் தானே கவி? வீடியோவில் பேச காட்டு, ஹாய் சொல்லு. அத்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. சொல்ல மாட்டியா? சரி, ஈஸி இல்லை. அண்ணன் இங்கேயே பிள்ளை பிடிங்க மாட்டுக்கு போட்டோம். நான் தான் பிள்ளை பிடிங்க போட்டேன், அவங்க சுத்தம் பண்ண மாட்டாங்க. மாங்காய் பற்றி எப்படி ரொம்ப பிடிச்சிருக்கா? அன்னைக்கு உங்கள் அக்காட்ட வீடியோ கால் காமிச்சேன். எதுக்கெல்லாம் எக்ஸைட் ஆக வேண்டியதாக இருக்குது, தாங்கவே முடியல. இல்லை, சிட்டியில் இருக்கிறவங்க தான் இதெல்லாம் பார்த்தா எக்ஸைட் ஆவாங்க. நாம் இங்கேயே ஊடுறோம், ஆனாலும் நமக்கு ஒரு அது வச்சு நாம் பறித்து வச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு அப்புறம் ஒரு இதாக பார்க்க முடியல நம்மளும்.
நெக்ஸ்ட் இயர்ல நிறைய காய் வச்சிரும். இப்போ அந்த மரம் இல்லைல்ல. வச்சதுலேருந்து மரம் வச்சு கோபி இது ரெண்டா வச்சியா இல்லை ஒன்றா வச்சியா? என்னது மரம்? மரமா? அக்கா 3 மரம் இது. 3 மரம் 3 கண்ணு பிடிங்க. ஆக்சுவலாக அப்படியே வச்சுட்டேன். 3 செத்தா 1 வரும்ல, அந்த மாதிரி வச்சேன் நான். ஏகண்ணே நான் ஒன்று வச்சிருக்கேன். 5 6 இருக்குது ஒரே இடத்துல. விதையை போட்டு முளைச்சது. நம்ம தாளில் சாப்பிட்டு போட்ட கொட்டை முளைச்சதுல்ல, அந்த மாதிரி முளைச்சது. அப்படி 3 ஒட்டுக்கா பிடிங்கி கொடுத்தாங்க. சரி வைக்கலாம், 1 செத்துட்டா கூட 1 இடி தலையும் தானே வேறு பிடிச்சி அப்படின்னு அந்த நான் மைண்ட் செட்டில் வச்சேன். இது ஆக்சுவலா இது போடுற எதுவுமே வந்து மிஸ் ஆகுறது இல்லை. எத்தனை விதை போட்டாலும் அது வந்து முளைச்சிருது. பழம் மட்டும் பழுத்து போட்டுட்டோன்னு வச்சுக்கேன், வந்துருது விதை. தண்ணி எதுக்கு நான் எப்படி தானே ஊற்றி கஷ்டப்பட்டேன். இதுலயே இன்னும் 2 வெரைட்டி இருக்கான் கோபி. இது வந்து பச்சை மூவாண்டன்னு நினைக்கிறேன். ஆமா, பச்சை கையில ஓரளவுக்கு செவந்துட்டா நல்லா பழம். இதுலயே இன்னும் 2 வெரைட்டி. மாமரத்தை விசிட் பண்ணிட்டு அடுத்து வந்தாச்சு எங்களோட கடத்தாரிக்கு. மாமரம் அங்கே தான் இருக்குது. அங்கே தெரியுதா குப்பை கொட்டி வச்சுருக்காங்கல்ல, அங்கே தான் வந்து மாமரம் இருக்குது. அது பக்கத்தில் தான் எங்களோட மாட்டு கொட்டையும் மாட்டு கடத்தாரையும் இருக்குது. இங்கே வந்தாச்சு மாட்டுக்கு தீவனம் போடுறதுக்கு. எங்கள் அப்பா வேலை செஞ்சிட்ருக்காரு, எனக்கு இந்த டியூட்டியை கொடுத்துட்டு போயிட்டாரு. வெயிட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் உண்டு. இது நேற்றே அறுத்து வச்சிட்டாரு. ஏன்னா இன்றைக்கி அவருக்கு பிஸி ஷெட்யூல் இருக்குது, வேலை அதிகமாக இருக்குது. என்ன ஷெட்யூல்னால் பார் போடுறது, பருத்தி விதை ஊன்றதுக்காக நேற்றே டிராக்டரில் ஓட்டிட்டார். இன்றைக்கி வந்து பார் போட்டுட்ருக்கார் விதை ஊன்றதுக்காக. அதனால் தீவனம் அறுத்து வச்சிட்றேன், நாளைக்கு போட்டுருங்க மாட்டுக்குன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி மதியானம் வரையில்தான் ஒரு 4 மாட்டுக்கும் அறுத்து வச்சுட்டு போயிட்டார். கொஞ்சம் கொஞ்சமாக போடலைன்னா இந்த தட்டெல்லாம் கடிக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் கோஎஃப்எஸ் 31. லாஸ்ட் டைம் விதைச்ச ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஆக்சுவலாக ஒரு 4 மாதத்துலேயே 3 டைம்ஸ் இப்போது அறுத்துட்டார். 3 டைம்ஸ் அறுத்து 4th டைம் ஒரு சைடு வந்து அறுத்துட்ருக்காரு. இது நல்லா ஸ்பீடாக வளருது அந்த தட்டை விட. எங்கள் லக்ஷ்மி லாஸ்ட் ஒரு வீடியோவில் லக்ஷ்மியை போட்டிருப்பேன் குட்டியாக. அதுக்கப்புறம் நாங்களே ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் இப்போ தான் வரோம். இது லக்ஷ்மியோட அம்மா, இது லக்ஷ்மியோட அக்கா. அவளோட கண்ணுக்குட்டி தான் இவ. இவளுக்கு அப்புறம் பிறந்தவ இவ. அதுக்கப்புறம் பையன் பிறந்தா இங்கே வந்து சேல் பண்ணிடுறாங்க. 1 மாதம் வச்சுருந்து சேல் பண்ணிடுறாங்க. தேங்க்யூ.